அமேசான் கார்டுக்கே டஃப் குடுக்குற மாதிரி என் பையன் வந்துட்டு முடி வந்து வளர்த்து வச்சிருந்தான். ஒரு 2 மந்த்ஸ் கிட்ட வந்து ஹேர் கட்டே வந்து பண்ணவே இல்ல. ஸோ நைட் ஒரு 8:00 போல தான் அவன வந்து கூட்டிட்டு போயிருந்தோமே ஹேர் கட் பண்றதுக்கு. நானும் அவங்க அப்பாவும் போயிட்டு ஹேர் கட்லாம் பண்ணிட்டு, எனக்கு வந்துட்டு இந்த வீக் தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. நைட் டைம்ல போனனால ஒண்ணும் அந்த அளவுக்குலாம் வந்து ஃப்ரெஷ்ஷாலாம் கிடைக்கல. கிடைச்ச வரைக்கும் எதையோ வாங்கி போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வந்த செகண்ட் வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாத்தையும் வந்து அப்புறப்படுத்தியாச்சு. இந்த மாதிரி வந்து தனித்தனியா எடுத்து வச்சுட்டேன்னா, எனக்கு மார்னிங் சமைக்கிறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இந்த காய்கறியே எனக்கு 1 வாரம் வரும். 1 வாரத்துக்கு மேலேயே வந்துரும். இத வச்சே வந்து ஓட்டிருவேன். தென் பையனுக்கு வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸ்கூலுக்கு வந்து பொட்டேட்டோ ஃப்ரை, சாம்பார் சாதம், அப்புறம் கூடவே வந்து ஒரு எக் ஒண்ணு வச்சிருந்தேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து மாம்பழமும், சாத்துக்குடி ஜூஸும் வந்து வச்சிருந்தேன். மோஸ்ட்டா வந்து சண்டே, சாட்டர்டே தவிர அன்னைக்குள்ள சமையல் எல்லாமே வந்து காலையிலேயே முடிச்சுருவேன். அதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ள சமையலுக்குன்னு வந்து போமாட்டேன். எக்ஸ்ட்ரா வந்து ரைஸ் மட்டும் வந்து மதிய டைம்ல வந்து வச்சுப்பேன். மத்தபடி வந்து சமையலுக்குன்னு வந்து உள்ள போமாட்டேன். காலையிலேயே முடிச்சிடுறது. பையன வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு கேக் ஒர்க் தான் இருக்குமே. ஸோ அத தான் வந்து பார்த்துட்டு இருப்பேனே. இன்னைக்கு வந்து இந்த கேக் ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.